அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பிரசாத் லேப்ல தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் படத்துடைய பூஜையில இருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு யூடியூபர் ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். உங்கள இருந்து ஒருத்தன் தான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து கதையோட நியாயனா வந்து அறிமுகம் பண்றேன். ஸோ மற்ற படங்கள்லாம் காமெடி கேரக்டரா ஃப்ரெண்ட் ரோலா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மீடியா சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு மீடியாக்காரன். ஸோ உங்கள இருந்து நான் வந்து நிற்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம படத்துக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா சின்ன படங்கள் வந்து நிறைய பேசப்படும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் நிறைய ரிலீஸ் ஆனாலுமே சின்ன படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் வந்து பேசப்படுது. ஓப்பனா துணிச்சலா வந்து பேசப்படுற விஷயம் சின்ன படம் தான். ஏன்னா பெரிய படத்துல வந்து நிறைய பிரச்சனைகளோட படம் ரிலீஸ் ஆகாத பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் சின்ன படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து போல்டா சொல்லக்கூடிய படங்கள் நிறைய நானே பார்த்திருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கும் இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது கேட்கணும்னா, தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் இருக்கு, வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு, என்ன மேட்டர்? ஆமா, கண்டிப்பா டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு டாக் வரணும்ல, அதனால தான் வச்சிருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாரும் பாத்திருக்கீங்க, ஆனா தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் யாரும் பாத்திருக்க மாட்டீங்க. பின்னாடி திரும்பினீங்கன்னா இருக்கும். அதுதான் இந்த கேள்வி எனக்குமே இருந்துச்சு. என்னடா கையில வந்து பால் வச்சிருக்கோம், இங்க கிரிக்கெட் இருக்கே அப்படின்ட்டு நீங்க கேட்கணும் அப்படின்றதுனால தான் அதை நாங்க போஸ்டரா வச்சிருக்கோம். அது படம் பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசன் தெரியும். ஆமா தானே டேரக்டர் சார்? இந்த டைம் பார்த்து யாரும் ரெஸ்கே போயிடாரு எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து அவர்தான் சொல்லணும், இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் உள்ள ஒரு விஷயம் வச்சிருக்கோம், அதனாலதான் வந்து அந்த கிரிக்கெட் சிம்பிள் இருக்கு. ஆமா, வாலிபாலும் நல்ல விஷயம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் வந்து ஒரு சர்ச்சைக்குன்னே பிறந்தவர் அவரு. ஸோ அவர் வந்து என்னன்னா அப்பப்போ வந்து ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த மீடியா நம்மளை பத்தி பேசணும் அப்படின்னு டாக்காக பண்ணுவார். ஆக்சுவலா அவர் வளர்த்து விட்டதே நம்மள மாதிரியான மீடியாக்கள் தான். என்னைக்கும் தான் சேருன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து பைத்தியம் மாதிரி பண்றாரு அப்படின்னா நம்ம கடந்து தான் போவோம். ஆனா பைத்தியம் மாதிரி பண்றது மக்களுக்கு தெரிவிக்கணும் பார்த்து ஒரு காமெடி மெட்டீரியலா அவர் காமிச்சு இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா அவர் படம் ஹீரோவா பண்றேன், 40 லட்சம் சம்பளம் கொடுத்தாதான் நான் ஹீரோவா பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. இப்போ சேட்டலைட்லயும் பாத்தீங்கன்னா அவர் நிறைய வளர்த்து விட்டுருக்காங்க. அதே சேட்டலைட்டே வந்து ஒரு பிரச்சனை மாட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து டீப் ப்ரோமோட் வந்து பண்றாங்க. யூடியூபர்ஸை வச்சு இப்போ யாரு ட்ரெண்ட்ல இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு குறை சொல்லி ஒரு பிரச்சனையில ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டி அதை வச்சு வந்து அடுத்த ப்ரொமோஷன் தேடுறதுன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அப்படி மாற்றவங்களும் இருக்காங்க, தப்பு பண்ணி மாற்றவங்களும் இருக்காங்க. விஜய் பத்தி பேசினா நீங்களும் திவாகரை தான் போட்டு அடிக்கிறீங்க. இல்ல ஆக்சுவலா அந்த கான்ட்ரவர்சி நான் கேள்விப்பட்டு அது என்னன்னு சரியா தெரியல. புதுசா சொன்னீங்கன்னா நான் வேணா சொல்றேன். என்ன கான்ட்ரவர்சின்னு தெரியல. வீடியோ பார்த்துட்டு அடுத்த பிரஸ் மீட்ல அதுக்கான பதில் வந்து நான் சொல்றேன். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க சின்ன படங்களுக்கு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், உங்கள ஒருத்தர் தான் நான் வந்து இங்க வந்து நிக்கிறேன். அதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு போராட்டம். நான் வந்து யூடியூப் இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் வந்து இந்த இடத்துல வந்து நிக்கல. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. நிறைய அடிகள் வழிகள்லாம் தாண்டி தான் வந்து பிராங்க் ஷோஸ் உங்களுக்கு தெரியும். எப்ப யார் அடிப்பாங்கன்னு தெரியும். பேசிக்கிட்டே இருப்போம். இப்ப சிரிச்சுட்டே நீங்க கேள்வி கேட்டீங்களா, சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டு இருப்போம். பலாரம் யாரோ பக்கத்துல விழும். ஸோ அதெல்லாம் கடந்து வந்து தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட படம் பண்ண ஆரம்பிச்சு 4 வருஷமா படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு 12 படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. பட் இந்த படம் வந்து எனக்கு கதை நாயகனா கிடைச்சதுக்கு டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். சீக்கிரமா ஷூட்டிங் போயிடலாம் சார். வணக்கம். தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் இந்த படத்துல வந்து நான் ஒன் ஆஃப் தி ஃபீமேல் லீட் பண்றேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு பாண்டி கௌதம் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து மெய்யப்பன் எல் சரவணன் சார் அண்ட் பாண்டி கௌதம் சார் தான் பண்றாரு. ஸோ இந்த படத்துல ஒரு பாட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷூட்டிங் போனா தெரியும் எப்படி இருக்கு, எல்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியுது நல்ல ஒரு ஸ்கிரிப்டா இருக்கு. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மீடியா சப்போர்ட் இல்லைன்னா படம் கண்டிப்பா இதாகாது. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு டைரக்டர் சார், தன்ராஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.